தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் காரில் ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 2 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மௌலிஷ் என்பவரிடமிருந்து பெறப்பட்டு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் எல்லைப் பகுதிகளில் 4 இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 11,31,500 பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் விளைபொருட்களை விற்பனை செய்யும் விவசாயிகள் அதற்கான முறையான ரசீதுகளை வைத்திருக்குமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்கள் அவசியம் என்றும் இதை கண்காணிக்க 18 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் நூலகர்களின் இடத்தை எந்திரங்களால் ஈடு செய்ய முடியாது என்று வலியுறுத்தப்பட்டது. இதில் ஸ்ரீலங்கா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஹொலிதா விஜயசேகரா உள்ளிட்டோர் பங்கேற்று டிஜிட்டல் யுகத்தில் நூலகங்களின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினர். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து வேலூர் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகளை மறைக்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி பொது இடங்களில் உள்ள கட்சி அடையாளங்களை அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் விதிமுறைகள் குறித்த கூட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் இணையதளங்களில் உள்ள தலைவர்களின் படங்களை உடனடியாக நீக்க உத்தரவிடப்பட்டது. ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறுவதையொட்டி நன்னடத்தை விதிகளை அனைத்து துறை அதிகாரிகளும் முறையாக பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக மருத்துவர் ஓம் பிரகாஷ் என்பவர் போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மன அழுத்தத்திற்கு ஆலோசனை கூறுவதாக கூறி மாணவியை தனியார் விடுதிக்கு அழைத்து சென்று அத்துமீறியதாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் 40 பறக்கும் படைகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிவிஜில் ஆப் மூலம் வரும் புகார்கள் மீது 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தெரிவித்தார். மேலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 5 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள மலைப்பகுதி வாக்குச்சாவடிகளிலும் உரிய வசதிகள் செய்யப்படும் என உறுதியளித்தார். ரொம்ப வயசான ஆள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க, கம்பல்சரியா எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் கொடுக்க போறோம். அதுதான் சொல்றேன், எல்லாருக்கும் பிஎலும் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் வச்சிருக்கோம். அவங்க வரது அவசியம் இல்லை, நம்மளே வீட்டு போயிட்டு அந்த ஃபார்ம் கொடுக்க போறோம். சோ அந்த ஃபார்ம் கொடுத்ததுல செகண்ட் விசிட்ல யாராவது ஓகே இருக்காங்க, சார் நான் கண்டிப்பா சார் நான் இதுக்கு ஹோம் ஓட்டிங்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தாங்க, அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. அவங்க வந்தது அவசியம் இல்லை. சில பேர் போன்ல கூட சொன்னாங்க, சார் இன்னைக்கு ஹோம் ஓட்டிங் எப்படி பண்றது, அது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு சொல்லிருப்போம். பட் எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி இந்த கேட்டகரி எடுத்தது 2 கேட்டகரியுமே வீட்டு போயிட்டு அந்த ஃபார்ம் கொடுப்போம். 3 or 4 days கழிச்சு நம்ம செகண்ட் விசிட்ல அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. சில பேர் விரும்புறாங்க, இல்ல சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், அப்படி கூட அவங்க வரணும். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் குன்னூர் டோல்கேட் பகுதியில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் மற்றும் ரூபாய் 10,000ற்கு மேல் பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என அனைத்து வாகனங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி ஈரோடு மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் இணைந்து வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்து வருகின்றனர். ஆவணங்களின்றி கொண்டுவரப்படும் தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுவர் விளம்பரங்களை அகற்றுதல் மற்றும் பறக்கும் படைகளின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதோடு சந்தேகங்களுக்கு உடனடி விளக்கம் அளிக்கப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர் சங்க தலைவர் சம்பத் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கண்டித்து பொன்னேரியில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கறிஞர்களின் போராட்டம் காரணமாக 6 நீதிமன்றங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டதால் வழக்கு விசாரணைகள் மற்றும் வாதங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலின் முயற்சியால் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தேர்தல் விதிமுறைகளை மீறி இந்நிகழ்வில் பாஜகவினர் கொடிகளுடன் வந்ததாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மட்டும்தான் இந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தி செல்வதற்கு காரணமாக இருந்தாரே தவிர மற்றவர்கள் அல்ல. யாரோ பெற்ற குழந்தைக்கு பெயர் வைக்கும் பிஜேபியினர் வந்து அந்த ரயிலை மறித்து அதுவும் கொடிகளுடன் அந்த ஓட்டுநர்களை சால்வை அணிவித்தார்கள், மாலை போட்டார்கள். யாரோ பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்க தயவு செய்து வர வேண்டாம். நாங்கள் போராடி பெற்ற எங்கள் எம்பிக்கு திருவள்ளூர் தொகுதியில் வாழும் மக்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் பறக்கும் படையினர் தடுப்புகள் அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டதோடு ரூபாய் 50,000க்கு மேல் பணம் கொண்டு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். அதே சமயம் அரசியல் கட்சி சுவர் விளம்பரங்களை அழிக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வராததால் அப்பணி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நேந்தம்பாக்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆவணங்களின்றி இருந்த ரூபாய் 15 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மதுராந்தகம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னணி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் 23இல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் 24 மணி நேர புகாரின் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுவதாக ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்தார். நேற்றிலிருந்தே நம்மளுடைய தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு நம்மளுடைய மாவட்டத்திலும் அது செயல்பாட்டில் இருக்கு. நம்மளுடைய மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஒரு தொகுதியிலையுமே கண்காணிப்பு குழுக்கள் எல்லாமே அமைச்சிருக்கிறோம். ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம், ஃப்ளையிங் ஸ்குவாடு அண்ட் வீடியோ சர்வைலன்ஸ் டீம் சொல்லி மொத்தமாக 18 டீம்கள் இருக்காங்க. அதுல 18, இதுல 18 அண்ட் வீடியோ வியூவிங் டீம் 6 அப்படின்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அட் அ டைம் 3 டீம் ஒரு தொகுதியிலையுமே செயல்பாட்டில் இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.